ஹாய் கைஸ். ஸோ என்ன புதுசாக ஒரு ஆளாக பார்த்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஸோ முன்னாடி நம்ம கூட வீடியோ பண்ணிட்டு இருந்தவர் பேர் ஹரி. அவருக்கு வந்து இப்போ ஒரு சீரியலில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கிடைச்சிருக்கனால அவர் இதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ இவர் நம்மளோட பிரதர் சரண். ஸோ இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம இவரோட தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹை சொல்லிக்கங்க. ஹாய் கைஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா நேசிப்பாயா. ஸோ நேசிப்பாயாவோட ட்ரைலர் நீங்கள் பார்த்துட்டீங்களா சரண்? ட்ரைலர் பார்த்துட்டேன், படம் பார்க்கல. எங்க இந்த பொங்கலுக்காக ஊர் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தனால முடியல. நீங்க விட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்துட்டேன், அதனால தான் இந்த ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நான் எப்படி பார்க்கணுன்னு ட்ரைலர் பார்த்தேன்னு சொன்னீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா பார்க்கணுன்னு? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, டைம் தான் இல்லை. அப்படி நீங்க சொல்ற ரிவ்யூ வச்சு ஓகே நைட்டே புக் பண்றோம் நினைக்கிறேன். ஆஹா, சரி, நான் சொல்ற ரிவ்யூ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு டிசைட் பண்ணிங்க. ஸோ இவரோட சேர்ந்து நீங்களும் இந்த ரிவ்யூ கேளுங்க. ஸோ என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு நம்மளோட விஷ்ணுவர்தன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு வந்துட்டு விஷ்ணுவர்தன் வந்து பில்லான்ற ஒரு பெரிய ஒரு கல்ட் மூலமா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர். ஸோ அவர் அதுக்கப்புறமும் நிறைய படங்கள் ஆரியா வச்சு நிறைய ஹிட்ஸ் இப்போ கொடுத்துருக்காரு. பட்டியல் இந்த மாதிரி நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு யூனிக்கான ஒரு டைரக்ஷன் ஸ்டைல் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அவரோட ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு ஆக்ஷன் ட்ராமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ படம் வந்து அந்த ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்க போகுது, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அந்த படத்துக்கு போய் பார்த்துருந்தேன். ப்ளஸ் அதர்வாவோட பிரதர் ஆகாஷ் அவர் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ அவரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கனால சரி ஓகே எப்படி இருக்கு படம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போனேன். பட் படம் வந்து எனக்கு என்ன பாசிட்டிவ்ஸாக ஃபீல் ஆச்சுன்னா, ஆகாஷ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம், ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். அவரோட லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அவரோட ஆக்ஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, கேஷுவலாகவே பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஸோ அவர் ப்ரீவியஸாக ரொம்பவே குண்டா இருந்தார். இந்த படத்துக்காக ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருந்தாரு. அதர்வா அவரோட பிரதர் தெரியும், ஃபிட்னஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐகான் அவர். பட் இந்த படத்துல ஆகாஷ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நான் பார்க்கும்போது ஒரு நல்லாவே சார்மிங்கா இருந்தாரு. ஆப்போசிட்ல அதிதி சங்கர் பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ அவங்க ஒரு படத்துல வந்து ஒரு பாசிட்டிவான்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு படத்துல வந்துட்டு ஒரு அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி பெருசா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. சும்மா இந்த மாதிரி அவங்க நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப கியூட்டா பண்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் நமக்கு அது கியூட்டா ஃபீல் ஆகல. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. ஏன்னா வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா தான் அவங்களுக்குள்ள இருக்க ரொமான்ஸை வந்து காப்பாத்துறாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஓகே இவங்க ஒரு நல்ல லவ் கப்பிள்ஸ் தான் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. பட் ஆனால் நான் நம்பல. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். ஸோ வந்து அது மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்றது பார்த்தா தான் தெரியும். எனக்கு அது புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிறதுனால இவருக்கு ஆல்ரெடி இவங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின் இல்ல. அவங்க வந்து எதுக்கு பேர் போவாங்கனாலே டோட்டலாவே வந்துட்டு ஸ்க்ரீன்ல வந்தாலே கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் கொடுக்குது. ஸோ வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு தெரிஞ்ச அதித்தி சங்கரோட ஒரு பெஸ்ட் கேரக்டர் ரோலா பார்த்தீங்கன்னா மாவீரன்ல வந்து சிவகார்த்திகேயன் கூட பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவங்களுக்கு கொஞ்சம் சூட் ஆச்சு. அது இல்லாம சில அவங்க பண்ண படங்கள், கார்த்தியோட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, அதுலேயுமே அவங்களுக்குள்ள பெருசா ஒரு கனெக்ஷனே இருக்காது. இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக்கப் ஆகுது. அவங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாங்க. அங்கே வந்து ஒரு மர்டர் கேஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதை ரெஸ்கியூ பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து அந்த ஊருக்கே போறாரு, போர்ட்டுகலுக்கே போறாரு, ஹீரோயினுக்காக போறாரு. பிரேக்கப்பா இருந்தாலும் நம்ம ஆளை காப்பாற்றணும் அப்படின்னு போறாரு. அவங்க நிஜமாவே கொலை பண்ணாங்களா இல்ல வந்து இது வந்து சித்தரிக்க, இது மீன்ஸ் லைக் இது வந்து ஒரு ஃபேக், இது ஃபேக்கா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்றத கண்டுபிடிச்சு மீட்டு எடுத்துட்டு வராரு. இதுவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் தான் டு மேக் த ஃபிலிம் இன்ட்ரெஸ்டிங். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. படத்தோட அடுத்ததுதான் நடக்க போகுது அப்படின்றத வந்து ரொம்பவே ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ வந்து இதை நான் வந்து எங்க அம்மாவோட தான் போய் பார்த்தேன். அடுத்த சீன் அவங்களே சொல்லிடுறாங்க. அவங்க 10th தான் பாஸ், ஆனா அவங்க எல்லா சீனும் அவங்களே என்னது இதுதான் நடக்க போகுது. ஸோ என்ன ஒரு மைண்ட் செட்ல நம்ம கிரியேட் ஆயிடுறதா, நீங்க கடைசியில எண்ட்ல எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வச்சாலும் சரி, இதெல்லாம் பண்ணதே ஹீரோ தான் அப்படின்னா கூட எங்களுக்கு வந்து ஓகே சப்பையா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ட்விஸ்டனா வச்சுக்கோ, ஆனா வந்து
எனக்கு இந்த படம் பிடிக்கலன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா அவ்வளோ ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப லேகா இருக்கு படம் ஃபுல்லா. 1-2 ப்ரெடிக்ஷனா பரவாயில்ல, ஃபுல்லாவே ப்ரெடிக்ட் Full-ஆவே பண்ண முடியுதுன்னா அப்ப கண்டிப்பா இந்த அந்த ஒரு அதெல்லாம் தாண்டியும் அந்த ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. ட்விஸ்ட் நிஜமாவே கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருக்கு. பட் அந்த ட்விஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு 2 மணி நேரம் படத்தை பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் போய் தாராளமா போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஓகே நல்ல ட்விஸ்ட் இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க படம் போய் பார்க்கணும்னா தாராளமா போய் பார்க்கலாம். இந்த படத்துல வந்து மோஸ்டா பேக் போனா இருந்தது யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, லவ் போர்ஷன்ஸ்லயும் சரி, ஓரளவுக்கு அவர் தான் அந்த படத்தை டோட்டலா காப்பாத்துறாரு. பட் ஸ்டில் இந்த படத்துல இன்னொரு பாசிட்டிவ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல ஒரு 20 மினிட்ஸ் தான் வராரு ஒரு கேரக்டர், விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் மூலமா வைரல் ஆயிருப்பாரு அவரு. ஸோ அவர் இந்த படத்துல வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டரா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்தாலுமே படத்துல வந்து நம்மள நல்லா சிரிக்க வைக்கிறாரு. நல்லாவே இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு ஒரு இந்த காமெடியன் ஸ்பேஸை வந்து அவருக்கு இன்னமும் ஒரு கேப் இருக்கு. யோகி பாபுவா தான் இன்னமும் காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், சந்தானமும் இல்லை, வடிவேலும் ஃபீல்டு இல்லாதனால அந்த ஸ்பேஸை இவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபில் பண்றதுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்கு. ஸோ இதுதான் நான் பாசிட்டிவ்ஸாக ஃபீல் பண்றேன். ஆனால் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துல வந்து இப்போ பிரபு வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இளைய திலகம் பிரபு ஒரு வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் வரும்போதே வந்து நம்மளுக்கு அந்த சீன் வந்து ஒரு கியூட்டா இருக்கு. அவரை பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்காரு அவரை பார்க்கும்போது. ஸோ அதுவும் நான் ஒரு பாசிட்டிவ் இல்லை, அது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. டெஃபினட்டா எல்லாருக்கும் அது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வடான்னு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க திட்டலாம். பட் ஸ்டில் எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு. ரொம்ப கியூட்டா வராரு. வந்துட்டு ஒரு நெகோசியேஷன் போகும். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஹைஜாக் பண்ணி ஸ்கூல் வேனை வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. ஹைஜாக் பண்ணது நம்ம ஹீரோ தான், ஒரு ஹீரோ தான் ஹைஜாக் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து இவர் என்ன நெகோஷியேட் பண்ணுவாருன்னா, நீ எந்த ஊருப்பா? சென்னை. நானும் சென்னைக்காரன் தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் நெகோஷியேட் பண்ணி, இதெல்லாம் ஒரு டைலாகா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் மதுரக்காரன் தான்டா. பட் ஸ்டில் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தனால எனக்கு ஓகே சிரிப்பாக வந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஓவரால் என்னோட ஃபீட்பேக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஓகே இதெல்லாம் கேட்டுட்டும் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். ரொம்ப ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப போர் அடிக்க மீன்ஸ் லைக் கொஞ்சம் லேக் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இல்லை என்னது இது ட்விஸ்ட்டுக்காக நான் 2 மணி நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கான படமாக அது இருக்காது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் இதை ஓடிடி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு. சரி, ஏய் என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே, ஒரு நல்ல முடிவு. ஸோ ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட கருத்து தெரிவிக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனாக இருக்கும், அதில் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை தெரிவிச்சுக்கங்க. அன்டில் தென், பை கைஸ்.